ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருது ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆனி மாச பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த ஆனி மாசம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/6/2026 திங்கட்கிழமை பகல் 12:47 மிதுன ராசி மிருகசீஷ நட்சத்திரத்துல இந்த ஆனி மாதம் பிறக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல பலன்கள் அதிகமாக இருக்கு. ஏன்னா இந்த மாதத்துல இருந்து தான் எல்லா விஷயமும் உங்களுக்கு ஒவ்வொரு சேஞ்சஸா வர ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ குரு பயிற்சி ஆயிட்டாரு. ஸோ குரு வந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல, அது இல்லாம உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் ராஜ யோகத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன். ஏன்னா 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் வந்து உச்சம் பெற்ற குருவோட குரு சுக்கிரன் சேர்ந்த பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைச்சிருக்கனால எல்லாமே நல்ல அற்புதமான பலன்கள் தான். இவ்வளோ நாளா நீங்க என்ன விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அத்தனை விஷயமுமே நடக்கும். அது கூட நல்ல பாக்கியாதிபதி புதன் வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதியா இருக்காரு. அவரு உச்சம் பெற்ற குருவோட வந்து சேர்றாரு. எப்போ அப்படின்னா ஜூலை 6ஆம் தேதி. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த மாதம் வந்து வருமானம் வரும். அதே நேரத்துல செலவுகளும் இருக்கும். சுப விரயங்களாகவே மாறும். ஏன்னா உங்களுக்கு 12 கூடையவர் வந்து குரு. அவரு 7ஆம் இடத்துல இருந்து இருக்கனால விரயங்களும் இருக்கு. அதே நேரத்துல வருமானமும் இருக்கு. ஆனா வருமானம் வரும்போது நெறைய காசு பணம் வரும்போது, அத கணக்கில்லாம செலவு பண்ணக்கூடாது. அதனால இந்த மாதம் வந்து செலவுகள கட்டுப்படுத்தி பழகிக்கங்க. சுக்கிரன் வந்து உங்களுக்கு அஷ்டமத்துல கேதுவோட சேர்றாரு. அதனால தேவையில்லாத இன்வெஸ்ட்மென்ட், தேவையில்லாத செலவுகள், ஒருத்தர நம்பி எந்தவித டாக்குமெண்ட்டும் இல்லாம பணம் குடுக்கறது, இந்த மாரி விஷயங்கள கட்டாயம் அவாய்ட் பண்ணிக்கங்க. அதுதான் நல்லது. ஏன்னா உங்களுக்கு அஷ்டமத்துல அஷ்டமத்துல சுக்கிரனும், கேதுவும் இணைவு இருக்குது. இந்த இணைவு வந்து பாத்தீங்கன்னா, பொருளாதாரத்த போய் ஒரு இடத்துல போய் முடக்கறதுக்கு உண்டான அமைப்ப குடுத்துரும். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். மத்தபடி எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கு. வருமானத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 10 குடையவர் உச்சம் பெற்ற குருவோட சேர்ந்திருக்கனால, தொழில்ல வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கு. நல்ல வருமானமும் வருங்க. ஏன்னா, இவ்ளோ நாளா இருந்த தடைகள், வருமானத்துல இருந்த தடைகள்லாம் நீங்கி, நல்ல வருமானம் வரும். அது போக 11 கூடிய செவ்வாய் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்காருங்க. 5ஆம் இடத்துல வரும்போது 21ஆம் தேதி, ஜூன் 21ஆம் தேதி செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்போ 11ஆம் இடத்த பார்க்குறாரு. நல்ல லாபம் அப்படிங்கிறது தொழில் மூலியமா நல்ல லாபம் இருக்கு. தொழில அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது, வளர்ச்சி, வருமான தடை நீங்கி நல்ல நிரந்தரமான வருமானம், நல்ல செல்வ வளர்ச்சி, சிறப்பான நிலை தான் உங்களுக்கு இருக்கு. தொழில பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கு. உத்தியோகத்த பொறுத்தவரைக்கும் அஷ்டமாதிபதி சூரியன் 6ஆம் இடத்துல இருக்காரு. வேலையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்க செய்யாத வேலை, அதாவது தப்பா செஞ்ச மாரி இது இது பண்ணி காமிச்சு, அது மூலியமா உங்களுக்கு சிக்கல்கள உருவாக்குறது. உங்களோட கையெழுத்து, உங்களோட கம்யூனிகேஷன், செக் இதெல்லாம் திருடுறது, இந்த மாரி வாய்ப்பு இருக்கு. அதனால தேவையில்லாத அவமானங்கள், ஒரு சின்ன அலட்சியம், தேவையில்லாத விஷயத்த கொண்டு வந்து குடுத்துறது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, அதே மாரி உங்களுக்கு வந்து புதனும் வந்து பார்க்கறதுனால, ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த சனியும், புதனும் சேரும்போது நம்புறவங்களே வந்து என்ன செய்வாங்க, ஏமாத்திருவாங்க. அப்போ கூட வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இந்த காசு பணம் விஷயத்துல இவங்க சொன்னாங்கன்னு இத செய்யாதீங்க. யோசிச்சு செயல்படுங்க. நல்ல கிளவரா, இன்டெலிஜென்ட்டா ஒவ்வொரு மூவும் இருக்கணும். அந்த மாரி பார்த்துக்கங்க இந்த மாசம். அதாவது உங்ககிட்ட காசு பணம் இருக்கு, செல்வ நிலை வளருது. இது எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த மாசம் நிகழ்ந்துரும். அப்போ உங்களை கூட்டு போய் ஒரு இடத்துல முடக்குறதுக்கு உண்டான நிகழ்வையும் நடத்துவாங்க. ஸோ அதனால அதுலலாம் நீங்க என்ன செய்யணும் அப்டின்னா, கவனமாக இருக்கணும். அப்புறம் குருவும், புதனும் சேர்ந்தாலே ஒரு சாம்ராஜ்ய யோகம், அதிர்ஷ்டம் அப்டின்னு சொல்லலாம். ஏன் அப்டின்னா, உங்களுக்கு பாக்கியாதிபதி அவரு வந்து உச்சம் பெற்ற குருவோட சேரும்போது, ஒண்ணும் இல்லாதவங்களே உயரத்துல கொண்டு போய் ராஜ்யத்துல உட்கார வைக்கும். அதனால உங்களுக்கு நல்ல டேலண்ட்டும் இருக்கு. ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தகுந்த மாரி சமயோஜிதமா செயல்படக்கூடிய மகர ராசிக்காரங்க, இந்த குரு, புதன் சேர்ந்த இணைவு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களை நல்ல நிலைக்கு உயர்த்தி கொண்டு போகும். அத நீங்க கட்டாயம் யூஸ் பண்ணிக்கணும். ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட, இதுலருந்து நம்ம எப்படி டெவலப் ஆகி வர்றது? அப்படிங்கிறத நீங்க சிந்திச்சு செயல்படுத்தணும். நல்ல சாம்ராஜ்ய யோகத்த குடுக்கக்கூடிய இணைவு தான் உங்களுக்கு கிரக சேர்க்கையா இருக்கு. அதுவும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல. அதனால கவனம். நல்ல செயல்படுங்க. சிறப்பான வாழ்க்கைய வாழுங்க. அதே மாதிரி உங்களுடைய பார்ட்னர்ஸ் கிட்ட கவனமா இருக்கணும். உங்க பார்ட்னர் வந்து உங்கள ஏமாத்துறதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் நடத்திருவாரு. நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில வேல பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போ அங்க என்ன கேஷ் ஃப்ளோ ஆகுது? என்ன அங்க நிர்வாகம் நடக்குது? அப்படிங்கிற விஷயத்த ஒரு பார்வை பார்த்துக்கணும்.
இல்ல வேற பார்ட்னர் வெளில இருக்காங்க, அவருக்கு கணக்கு கேட்குறாங்கன்னா, அவங்க உங்கள டார்ச்சர் பண்றாங்கன்னா, அவருக்கு உண்டான பார்ட்னர்ஷிப் தொகைய குடுத்துட்டு கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா, நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்குன ஒரு விஷயத்த, உங்க பார்ட்னர் அபகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு சில விஷயத்த நடத்துவாரு. அதனால கவனமா இருங்க. ஒர்க் பண்றவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களோட உத்தியோகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்டமாதிபதி 6ஆம் இடத்துல புதனோட சேர்ந்திருக்கு. அப்போ சண்டை சச்சரவுகள்னால உங்கள பழிவாங்குறதுக்கு உண்டான விஷயங்கள் நடத்தப்படலாம். அதனால கவனமாக இருக்கணும். முக்கியமா செக் கையெழுத்து, கேஷ ஹேண்டில் பண்ற விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும். முக்கியமா இந்த பேங்க் ஒர்க்லலாம் இருக்கவங்கலாம் கேஷ ஹேண்டில் பண்ணும்போது அதிகமா குடுத்துர்றது. அது மூலியமா ஏதாவது ஒரு ரிமார்க் வர்றது. இதனால ரொம்ப கவனமாக இருங்க. கூடுதல் கவனம் இல்லைன்னா பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 1 மாத காலகட்டம் ஒர்க்ல நிதானத்த கடைபிடிங்க. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா, எல்லா விஷயத்திலயுமே நீங்க சக்சஸ் ஆயிருவீங்க. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல மாற்றங்கள் இருக்கு. நல்ல ஆர்வத்தோடையும், நல்ல புத்தி கூர்மையோடையும் படிப்பாங்க. ஞாபக சக்தி இருக்கும். பொதுவாவே கல்வித்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல வளர்ச்சி, இது யோகமான அமைப்புகள் தான் இந்த காலகட்டம். அதே மாரி மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல யோகம்ங்க. இந்த மாசம் வந்து ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. நீங்க நெனச்ச விரும்புன விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. கணவர் வழி ஆதாயம் இருக்கு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இருக்கும். ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான ஒரு உறவுகள், அண்டர்ஸ்டாண்டிங் கப்புள்ஸா இருப்பீங்க. சொசைட்டில நல்ல ஆதரச தம்பதியர்கள் அப்படின்னு ஒரு பேர் எடுக்கிற மாரி அமைப்புகள் இருக்கும். அதே மாரி ஆடை, ஆபரண சேர்க்கை. நீங்க ரொம்ப நாளா விரும்பி ஆசைப்பட்ட ஒரு விஷயம் தானா தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள், ஒரு புதையல், லாட்டரி, அதிர்ஷ்டம், திடீர் யோக அமைப்புகள், வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம், இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. நீங்க புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்டார்ட் அப் பண்ணி கொண்டு போனீங்க. சக்சஸ் கிடைக்கும். குருவும், புதனும் சேர்ந்து உங்க ராசிய பார்க்குறாங்க. குருவும், சுக்கிரனும் சேர்ந்து உங்க ராசிய பார்க்குறாங்க. அதனால அமைப்புகள் நல்லா இருக்கு. சேம் டைம் 5 கூடைய சுக்கிரன், 10 கூடைய சுக்கிரன் பொதுவா சுக்கிரனும், கேதுவும் இணையறது அவ்வளோ நல்லது இல்ல. பெண்கள் வந்து அதுவும் அஷ்டமஸ்தானத்துல இருக்கனால, வெளியில போகும்போது, வரும்போதெல்லாம் ரொம்ப நிதானத்த கடைபிடிக்கணுங்க. இல்ல அப்டின்னா, ஏதாவது சண்டை சச்சரவுகள் ஆகுறது, உங்க பேருக்கு களங்கம் விளைவிக்கிற வகையில நடக்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்துல போய் சிக்கிக்கிறது. இந்த மாரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுக்கிரன், கேது அதே மாரி வந்து அஷ்டமஸ்தானம்ங்கிறது பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானமாவும் இருக்கனால, கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். கணவர்கிட்ட தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடந்துக்கிறது உங்களுக்கும் நல்லது, அவருக்கும் நல்லதுங்க. ஏன்னா சுக்கிரன், கேது இணைவு இந்த 1 மாத காலகட்டம் இருக்கனால, அது கொஞ்சம் இது மாரி பண்ணும். அதே மாரி கேஷ் ஃப்ளோவ கம்மி பண்ணும். சுக்கிரன், கேது இணைவு வந்து குடும்பத்தில பிரச்சனை, கணவன், மனைவி ஒற்றுமைய குலைக்கிறது. அதே மாரி கேஷ் ஃப்ளோவ கம்மி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் வருமானம் வரும்போது செலவு பண்றது நிதானமா செலவு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். இதே மாரி 2 கூடையவர் 3ஆம் இடத்துல இருக்காரு. வருமானம் அதிகரித்தே தான் போகும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள பொறுத்து. அதே மாரி இளைய சகோதர வழி வந்து என்னன்னா பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. மூத்த சகோதர வழி ஆதாயங்கள் இருக்கு. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருந்தா நீங்கி சுமூகமான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் நல்லபடியா பாண்டிங் ஆகும். பொதுவாவே மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தாய் வழி சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிற சொத்துக்கள் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் தானா வந்து சேரும். அந்த பாகப் பிரிவினைலாம் பிரிக்கப்படாம இருந்தா, அந்த பாகப் பிரிவினை தன்னால வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி பிரிந்தவர்கள் சேர்றது. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த லவ் சக்சஸ் ஆகுறது. ஆல்ரெடி பிரிஞ்சிருந்தாங்கன்னா, பிரிஞ்சிருந்தவங்க சேர்ந்து சேர்றது. மனதுக்கு பிடித்தவர்களுடைய நெருக்கமான ஒரு நல்ல உறவுகள் ரிலேஷன்ஷிப்பா நல்லா பாண்ட் பண்றது. அதே மாரி காதலுக்கு வீட்ல பச்சை கொடி காமிக்கிறது. இவ்வளோ நாளா ஒத்துக்காம இருந்திருப்பாங்க. இந்த டைம் போனீங்கன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி சக்சஸ் பண்ணிறலாம். பேரண்ட்ஸே வந்து பர்மிஷன் குடுத்துருவாங்க. அதனால ஒரு அடுத்த இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து அடுத்த ரிலேஷன்ஷிப்க்கு போறதுக்கு உண்டான வழிவகைகள செவ்வாய் ஏற்படுத்தி குடுக்குறாரு. 11ஆம் இடம் அப்படிங்கிறனால மன மகிழ்ச்சி. அதே மாரி 7ஆம் இடத்துல குரு. அதனால விருப்பப்பட்டவங்களே திருமணம் நடந்துக்கிறது, காதல்ங்கிறது கல்யாணத்துல போய் முடியிறது. அந்த மாரி நெறைய சுப நிகழ்வுகள் நடக்கும். குருநாதருடைய ஆசீர்வாதங்கள பரிபூரணமா இருங்க. பரிபூரணமா வாங்கிக்கங்க. அதே மாரி புத்திர பாக்கியம், சந்தான பிராப்தம்லாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே நல்ல நன்மைகள் இருக்குது. இந்த கலைத்துறைய பொறுத்தவரைக்கும் இது சூப்பரான பிரம்மாண்டமான வளர்ச்சிங்க. சுக்கிரன், கேது இணைவு இருக்கு. அது போக உங்க ராசிக்கு பரிபூரணமாக குருபலம் இருக்கனால,
நீங்க இவ்ளோ நாளா வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் வருது, அப்படியே தட்டி போறது, இந்த மாரி இருந்துச்சுன்னா, இந்த டைம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்ப கட்டாயம் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஒரு சின்ன வாய்ப்பா இருந்தா கூட மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணுங்க. அத உங்கள கொண்டு போய் உச்சத்துல வச்சுரும். அவங்களுடைய கெரியருடைய உச்சத்துல இருந்து சொல்றாங்கல்ல, கெரியருடைய உச்சத்துலருந்து நான் வந்தேன்னு, அந்த மாரி உச்சத்துல கொண்டு போய் உட்கார வச்சு ஏன்னா இப்ப அந்த உச்சம் காலியா தானே இருக்கு. அதனால அங்க யாராவது ஒருத்தவங்க போணும்ல. அந்த மாரி அவங்கள அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சுரும். உண்மையாலுமே சிரிக்கிறதுக்கு இல்ல. நாட் பி ஜோக்கிங். சீரியஸா சொல்றேன். எந்த வாய்ப்பு வந்தாலும் யூஸ் பண்ணுங்க. முக்கியமா சினிமா துறை, கலைத்துறைங்கிறது வந்து மியூசிக்கு, டான்ஸு, நடிப்பு எல்லாத்தையும் சேர்ந்தது. ஆனா சினிமா துறையில இருக்கவங்களுக்கு இது சூப்பரான இது. ஒரு நெகட்டிவ் வரும். அந்த நெகட்டிவ்லேருந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா, ரஜினிகாந்த் அவர்களே வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு வில்லன் ரோல்ல தான் நடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் அவர் சூப்பர் ஸ்டாரா ஆனாரு. அந்த மாரி ஒரு சின்ன ரோல் கிடைச்சா கூட அத யூஸ் பண்ணிக்கங்க. மிகப்பெரிய லெவல்ல வந்துருவீங்க. நல்ல அமைப்புகள் இருக்கு. அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு, உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் வேணும்னு நெனச்சீங்களோ, அது எல்லாம் இப்ப கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். அதே மாரி வந்து உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள், அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு திடீர்னு வந்து ஒரு நல்ல பிளேஸ்ல கொண்டு போய் உங்கள உட்கார வச்சுருவாங்க. நல்ல வருமானம், செழிப்பான துறையில ஒரு மன மகிழ்ச்சியான, மன அமைதியான, நிம்மதியான ஒரு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அழுத்தங்கள் அதிகமாக இருக்காது. இவ்வளோ நாள் இருந்த பிரஷர்லாம் நீங்கி சந்தோஷமா இருக்கும். ஒரு வேலை பார்க்கறதுலயே திருப்தியா இருக்கும். அந்த மாரி வந்து அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லஞ்ச லாவண்யங்கள்ல ஈடுபடும்போது மட்டும் கவனமாக இருந்துக்கங்க. 2ல இருக்க ராகு நல்ல வருமானத்த குடுத்துருவாரு. அதே நேரத்தில 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, லஞ்ச லாவணியங்கள்ல ஈடுபடும்போது பார்த்து பண்ணணும். இல்ல அப்டின்னா, அதுக்குண்டான பனிஷ்மென்ட்டும் கிடைச்சிரும். பொதுவா சுக்கிரன், கேது இணைவு இருக்கனால, தேவையில்லாத அவமானங்கள் இருக்கும். கவனமோடும், எச்சரிக்கையோடும் செயல்பாடு பண்ணுங்க. அதே மாரி அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. மகர ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப, ரொம்ப சிறப்பா இருக்கு. ஏன்னா, குருவோடைய அனுகிரகம் இருக்குது. அதனால நீங்களா அப்படின்னு உங்கனாலயே நம்ப முடியாது. நானா இந்த பதவியில இருக்கேன் அப்படிங்கிற மாரியும், எத தொட்டாலும் சக்சஸ் ஆகுற மாரியும், பேரு, புகழும், பதவி, பொதுமக்கள் கிட்ட பயங்கரமான ஆரவாரம், உற்சாகம் எல்லாமே உங்க அவங்கள வந்து உங்கள நல்லா போற்றி, அதே மாரி நல்லா வாழ்த்தி, உங்களுக்கு மக்களுடைய சப்போர்ட் கிடைச்சிரும். ஆதரவுகள் அதிகமாகும். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சோசியல் மீடியால பரவும். உங்களுக்குன்னு ஒரு மீடியா சப்போர்ட் கிடைக்கும். பொதுமக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். மக்கள் மத்தியில நீங்க ஒரு பெரிய தலைவனா வர்றது, அந்த மாரி அமைப்புகள்லாம் மகர ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு கட்டாயம் இருக்கு. ஆனா, உங்களுடைய ஜாதகத்துல ஏதாவது வேற திசாபுத்தி இருந்துச்சுன்னா, அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கங்க. ராகு திசையா, சனி திசையா, குரு திசையா, புதன் திசையா அப்படின்னு நினைச்சுட்டு அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் பண்ணிக்கங்க. ஆனா, அரசியல்வாதிகளுக்கும் நல்லா இருக்கு. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டானது. இவ்வளோ நாள் இருந்தது ஒரு திடீர்னு விபரீத ராஜ யோகமா மாறி, திடீர்னு உங்களுக்கு ஃபேவரா ஜட்ஜ்மென்ட் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நீங்க யோசிச்சு பார்த்துருக்கவே மாட்டீங்க. நீங்க அந்த ஜட்ஜ்மென்ட்ட நெனச்சு பயந்துகிட்டு இருப்பீங்க. ஆனா, அப்படியே பிளேட் மாறி உங்களுக்கு ஃபேவரா வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, குருநாதர் வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. நெறைய பேருக்கு வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஜாக்பாட் தான். வெளிநாடு போய் வேலை பார்க்குறவங்களுக்கும் நல்ல அமைப்புகள் இருக்கு. திடீர்னு விபரீத ராஜயோக அமைப்பு உங்களுக்கு இருக்கு. ஏன்னா, சுக்கிரன் வந்து அஷ்டமத்துக்கு போயிறாரு. அதே நேரத்தில புதனும், குருவும் சேர்ந்திருக்கு. உச்சம் பெற்ற குரு கூட புதன் சேரும்போது ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தையும், சாம்ராஜ்ய யோகத்தையும் உங்களுக்கு குடுத்துருவாரு. பொதுவா மகர ராசிக்கு நல்ல சிறப்பான பலன்கள் தான். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோகா பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகர ராசி நேயர்களுக்கான ஆணி மாத ராசி பலன்கள். மகர ராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தொழில் வேலையில் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்குறாரு. என்ன ஒரு தொழில் பண்ணாலும் சரி, ஒரு தொழிலாக இருந்துக்கிட்டு அது 2 தொழில் 3ஆம் தொழில் சொல்லி ஒரு ஆர்வமாக ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் நீங்கள். ஓய்வுங்கிறது இல்லை. ஒரு 5 நிமிடம் உட்காந்தாலும் சேச்சா ஒரு 5 நிமிஷம் உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டோமே, இந்த நேரத்தில் இந்த வேலையை பார்த்துலான்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நீங்கள் எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு முகம் சுணக்கம் இல்லாமல் பண்ணி முடிச்சிடுவீங்க. அது வேலைன்னு வந்துட்டால் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இரவு பகலாமல் பார்க்காம வேலை பார்க்குறவங்க தான் நீங்கள். அப்படி இருக்கும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அலைச்சலுக்கு ஆர்வமாக மட்டும்தான் சோர்வு ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிட்டாலே ரொம்ப நல்லது. மற்றபடி உங்களுடைய பொருளாதாரத்துலேயும், அதாவது உங்கள் தொழில் வேலையில் எந்தவித ஒரு சுணக்கம் இல்லாமல் நல்ல ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு
பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே முழு முயற்சியா எடுத்து பண்ணுவீங்க. இப்போ புதிய முயற்சி இந்த காலகட்டத்தில தொடங்கலாமான்னு கேட்டா, நிச்சயமா புதிய வேலை, புதிய முயற்சி தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு, புதிய ஒப்பந்தம் போறதுக்கு உண்டான வாய்ப்பு, ஏதாவது வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்பு, இல்ல வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, வெளிநாடு சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஏற்றுமதி, இறக்குமதி பண்றது, இல்ல அரசாங்க உத்தியோகத்துல இருக்கீங்க, இல்ல அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை கான்ட்ராக்ட் போட்டு, அரசாங்க கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புன்னு சொல்லி, ஒரு பெரிய ஒரு மாற்றத்த வேலையிலயும், தொழிலிலும் ஏற்படுத்தப் போகிறது இந்த ஆனி மாதம் ராசி பலன்கள். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில அரசாங்க வேலையில உள்ளவங்களுக்கும், இல்ல அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஒரு சம்மந்தப்பட்ட ஏதேனும் ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமா இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா என்ன சொல்லலாம் அப்புட்னா, இவங்களுடைய தாய் தந்தையர் மூலமா ஒரு பெரிய நற்பலன்கள். ஏன்னா இவங்க ஈஸியாவே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இளைய மனசுக்காரவங்களா இருப்பாங்க. ரொம்ப அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்காம நிறைய உதவி பண்ணியிருப்பாங்க. அதன் மூலமா இவங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும், ஏதேனும் ஒரு வகையில அந்த கஷ்டத்த தாண்டி வின் பண்றதுக்கு உண்டான ஆற்றலை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அத வந்து இந்த மாதம் இவங்க ஏற்கனவே உங்களுக்கு கொஞ்சம் அந்த மாற்றம் இருந்தாலும், இங்க அதிகமான மாற்றத்த கொடுக்கும். எந்த இடத்துல அவமானப்பட்டாங்களோ அந்த இடத்துல ஒரு வெற்றியா போய் நிற்கிறதுக்கு உண்டான அமைப்பு, வாய்ப்பு இந்த ஆனி மாதம் உங்களுக்கு ஏற்படுத்த போகுது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பொதுவா வந்து ஏதாவது ஒரு லாட்ரி சீட்டோ, இல்ல புதிய ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் போறது, அந்த மாதிரியா நிறைய வாய்ப்பு, அதன் மூலமா பணம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. மேலும் மேலும் இடம் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு, இல்லைன்னா நகை வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இவங்களுக்கு அமோகமாவே இருக்குது. இவங்களுடைய உடல் அலைச்சல், உடல் சோர்வு மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு இதா இருக்கும். அதை மட்டும் இவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டாலே வேற எந்தவித பெரிய பாதிப்புமே இல்லாமல் ஒரு நல்ல மாதமா இந்த ஆனி மாதம் இவங்களுக்கு இருக்கும். சரி, ஓகே, என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, சனிக்கிழமை தோறும் எல் தீபம் வழிபாடு பண்ணணும். அந்த எல் தீபம் வழிபாடு பண்ண இவங்களுக்கு மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்த மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்தவித உடல் சோர்வும் இல்லாமல் ஒரு நிலையான ஓகேப்பா, ஒரு எப்பவுமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியான ஒரு ஆற்றலை இவங்களுக்கு ஏற்படுத்தி தரும். சிவன் கோயில் வழிபாடு நிச்சயமாக நல்லா இருக்கும். மேலும் உங்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ஏழை எளியவர்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இந்த காலகட்டம் ரொம்ப முதியவர்களுக்கு, ரொம்ப வயதானவர்களுக்கு உதவி பண்ணால் ரொம்ப சிறப்பாக சூப்பராக இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கான ஆனி மாத பலன்கள். கும்பராசியை பொறுத்தளவுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது வேலை அதிகமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ஒரு வேலையாப்பா, இப்போ பார்க்குறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்ட் எடுத்தோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வேலை வந்து குமிய போகுது. தொழிலையும் அப்படித்தான். ஓரளவு தொழில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, நார்மலாக ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா புதிய ஆர்டர்ஸு, புதிய ஒரு கான்ட்ராக்ட் கையெழுத்து போடுறது, புதிய ஒப்பந்தம், இப்போ வெளிநாட்டு கம்பெனியோட ஒப்பந்தம், அதன் மூலமாக ஒரு வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்க போகுது. நைட்டும் பகலுமா உங்கள் வேலை ஓய்வில்லாமல் ஓடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக இந்த ஆனி மாதம் இருக்குது. தொழிலையும் சரி, வேலையிலையும் சரி. அதன் மூலமாக வருமானம் அதிகமாக இருக்குண்டான வாய்ப்பு, உங்களுடைய பொருளாதார சூழ்நிலையை மாற்றம் ஏற்பட போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை ஏற்படுத்த போகுது. ஏன்னா என்னதான் சண்டை சச்சரவு இருந்தாலுமேவும் இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்தது கிடையாது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ அவங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை பற்றி புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நடந்து கொள்வாங்க. ஸோ இப்போடா வீட்டுக்கு போனாலே நிம்மதி வரும் அப்படிங்கிறபோது, இப்போ நீங்கள் எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்பாடா நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிம்மதியான தூக்கம் இனி வரும் காலங்களில் உங்களுக்கு வரப்போகுது. மெயினாக பார்த்தா, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரக்கூடிய தெய்வம், குழந்தைக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது இந்த ஆனி மாதம். அதற்குண்டான மருத்துவ ஆலோசனையும் உங்களுக்கு வரப்போகுது. பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்குதுப்பா, வம்பு வழக்கு பிரச்சனை, பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எனக்கு வரக்கூடிய பங்கு கூட வரமாட்டேக்கி, நானும் அலைஞ்சு திரிஞ்சு பார்த்துட்டேன், பெசாரில் வேணான்னு சொல்லி விட்டுலான்னு ஒரு பக்கம் தோணிருச்சு அப்படின்னு நீங்கள் விட்டணும்னு விலகணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் என்னதான் நீங்கள் விட்டு விலகுன்னு நினச்சாலும் உன்னைய விட்டு விலகாதுப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதம் என்ன செய்ய போகுது, நீங்கள் விட்டு விலகினாலும் அது உங்களை தேடி வந்து வரப்போகுது. இந்தாப்பா உன்னுடைய பங்கு, இந்த நீயே வச்சுக்கோ, ஏன்னா உனக்கு தேவையானதை உங்கள்கிட்ட கொடுக்க போகிறோன்னு சொல்லி யார் மூலமாவது உங்களுக்கு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்து, பூர்வீகம் சம்மந்தப்பட்ட வீடு உங்கள் கைக்கு வரக்குண்டான அமைப்பு, இடங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்க போகுது. சரி, ஓகே, இதில் ஒரு நல்ல ஒரு பெரிய பூர்வீக சொத்துலாம் கிடைக்க போகுது. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்குண்டான யோகம் இருக்கானா? நிச்சயமாக இருக்குது. இருசக்கர வாகனம் வாங்குறதுக்குண்டான யோகம் இருக்குது.
அதன் மூலமாக ஏதாவது ஒரு சின்ன சிறு தொழில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு, பெரிய தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஓரளவு அதிகமான வேலையும் கொடுக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் புதிய தொழில் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சில பேர் வீட்டில் இருந்தே பண்ணலான்னு யோசிப்பாங்க. இந்த காலகட்டம் பெண்களுக்கு, கும்பராசியில் உள்ள பெண்கள் நிறைய யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட பெண்களுக்கு அவங்க இருசக்கரம் வாங்கி இருசக்கரத்தில் வச்சே தொழில் பண்ணுறதுக்குண்டான அமைப்பு இந்த காலகட்டம் நிச்சயமாகவே இருக்குது. சரிங்களா? எல்லாமே சூப்பராகவே இருக்குது. ஆனால் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. ஏதாவது அலைச்சல்னால, தூக்கமின்மையினால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். ஓகே, என்ன வழிபாடு பண்ணால் சிறப்பானதாக இருக்கும்னு சொல்லி பார்த்தம்போது சனி பகவான் வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பரான ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்கும். மீன ராசி நேயர்களுக்கான ஆணி மாத ராசி பலன்கள். மீன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லா விதத்துலேயுமே சூப்பரான இருக்கக்கூடிய ராசினா மீன ராசி தான் இந்த ஆணி மாதத்தில். ஏன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தராரு. திருமணம் பாதியிலே நின்று போச்சு, இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலை, பண பற்றாக்குறை, ஏதாவது ஒரு சூழ்நிலைனால அதனால் திருமணம் இல்லாதவங்களுக்கு திருமணம் நிச்சயமாக நடக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு அதன் மூலமாக மருத்துவ ஆலோசனை மூலமாக குழந்தை பேர் உண்டாகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தராரு. மேலும் கல்வி படிப்பை பாதியிலே தடைப்பட்டவங்களுக்கு கல்வி வந்து மறுபடியும் தொடங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக இந்த ஆணி மாதம் ஏற்படுத்த போகுது. புதிய தொழில் நான் தொடங்க போகிறேன்ப்பா, இல்லை ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிக்கிருக்கேன், அது புதிய ஒரு ஊரில் பிரான்ச் போட போகிறேன், இல்லை இந்த தொழில் ஒரு தொழிலாக பார்த்துட்டு 2வது தொழிலாக ஒரு தொழில் போட போகிறேன்னு சொன்னாலும் சரி, அது அழகான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது. அதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. மேலும் சமுதாய அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுக்குது. சமுதாயத்தில் ஒரு பெரிய அளவு மதிப்பு மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்குது இந்த ஆணி மாதம் உங்களுக்கு. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திறமை ரொம்ப அதிகம். அந்த திறமையை நீங்கள் முதல்ல அது அனலைஸே பண்ணிக்க மாட்டீங்க. என்னப்பா நம்மளுக்கெல்லாம் ஒரு திறமையும் இல்லை, சும்மா கல் மாதிரி கிடக்கும், மண் மாதிரி கிடப்போன்னு. ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு திறமை இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே இப்போ தெரிய வர்றதுக்குண்டான காலம் தான் இது. தெரிய வரும்போது நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் முயற்சி பண்ணிடுவோம், கண்டிப்பாக வெற்றியை நம்ம உச்சத்தை தொட்டணும்னு சொல்லி உங்களோட வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பீங்க. அதற்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த ஆணி மாதம் உங்களுக்கு இருக்கும். அதன் மூலமாக வெளிநாடு போகிறதுனாலும் சரி, அங்கே போய் வேலை பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்திடுவீங்க. கேம்பஸில் செலக்ட் ஆகுவீங்க, அங்கேயே வேலை கிடைக்கும். அதன் மூலமாக சில கம்பெனி டைபடிச்சு அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஒரு புதிய மாற்றத்தையும் ஒரு புதிய பொருளாதார முன்னேற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்த போகுது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்பட போகுது. அந்த ஒற்றுமை மூலமாக ஏற்கனவேவும் வீட்டில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் குறைய போகுது. நீ பெரியவனா நான் பெரியவனான்னு பார்க்குற அந்த ஈகோ கிளாஸ்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் சரி இல்லைப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பேசிக்கலான்னு ஒரு மைண்ட் தாட்டுக்கு வரப்போகுது மீனராசி நேயர்களுக்கு. இந்த மாதிரியான நிறைய மாற்றங்கள், ஆரோக்கியமான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. சொந்த வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, இடம் வாங்கிறது, அந்த சொந்த நிலத்தில் ஏதாவது ஒரு கட்டிடம், அதாவது சின்ன கடை மாதிரி போகிறது, காம்ப்ளெக்ஸ் கட்டுறது, அந்த மாதிரியான நிறைய புது புது ஐடியாஸ்லாம் உங்களுக்கு தோன்ற போது அதன் மூலமாக என்னென்ன ஏர்ன் பண்ண முடியுமோ அதன் மூலமாக ஏர்ன் பண்ணுவீங்க. நிச்சயமாக ஒரு நல்ல வருமானத்தையும் நல்ல குடும்ப சூழல் அமைப்பையும் உங்களுக்கு இந்த ஆணி மாதம் ஏற்படுத்துது. சரி, என்ன வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள். படிக்கிற மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு நோட்டு, புக்கு, பேனா ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய நற்பலன்களையும் ஒரு பெரிய ஆற்றலையும் கொடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்கள், அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. அவர் இருக்கிற இடத்துல சில எச்சரிக்கையான விஷயங்கள், என்ன மாதிரியான விஷயங்களையும் பார்த்தாச்சு. ஓகே, என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வச்சும் பார்த்தாச்சு. சரிங்களா? இப்போ ஒரு தெளிவான ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடச்சிருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், உங்கள் ஜாதகத்தை பற்றின ஏதேனும் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா, இப்போ நான் சொன்ன எல்லாமே பொது பலன்கள் தான். இந்த பலன்கள் வந்து பொதுவாக பார்க்குறது, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது அவங்களுடைய பிறந்த தேதி நேரம் வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னா என்னுடைய நம்பர் கீழே இருக்குது, அதோட நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை கால் பண்ணியோ ஜாதகம் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்குறதுக்கு
பாருங்க, உங்களுக்கு தெளிவான ஜாதக பலன் சொல்லப்படும். இதே இது ஜாதகம் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ண, ஜாதகமே இல்லை, நான் பிறந்த தேதி எனக்கு தெரியாது, என்ன வருஷம் தெரியாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு பிரசன்னத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். டாரோட் ஆருடத்தின் அடிப்படையில் எப்படி இருக்குது உங்களுக்கு நேரம், என்ன மாற்றத்தை கொடுக்குது, இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது, இனி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குங்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ பிறந்த தேதி இருந்தாலும் இல்லாட்டினாலும் நிச்சயமாக உங்களுக்குடைய என்ன மாதிரியான ஒரு மாற்றம், என்ன மாதிரியான ஒரு பெரிய ஒரு நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுங்கிறத நம்ம தெளிவாக ஜோதிடத்தின் அடிப்படையில் பார்த்துலாம். கீழுள்ள நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க.